வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு உங்களுக்காக உங்கள் வசந்தகுமார் தினமும் காலை 7 மணிக்கு வருகிறேன். விடாமுயற்சி, தொடர்ந்த முயற்சி என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். உதாரணமாக சொல்வார்கள், கஜினி படையெடுத்தது போல என்று சொன்னால் 14 முறை அவர் படையெடுத்து தோல்வி கண்டு அதன் பிறகு தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற்றார். அதற்கு காரணம் ஒரு சிலந்தி பூச்சி என்று சொல்லுவார்கள். மேலே ஏறுவதும் கீழே விழுவதுமாக அந்த சிலந்தி பூச்சி விழுந்து பிறகு 16வது முறையாக அது கூட்டை அடைந்தது என்று ஒரு உதாரணத்திற்கு சொல்லுவார்கள். எனவே வெற்றி என்பது தொடர்ந்த முயற்சி. அந்த முயற்சியை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் வெற்றி நிரந்தரமாக நமக்கு கிடைக்கும். உலகமே போற்றுகின்ற வின்ஸ்டன் சர்ச்சில் 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு மிகவும் புகழ்பெற்றவராக மாறிவிட்டார். அப்பொழுது அவர் பத்திரிகையாளரை அதிகமாக சந்திப்பதில்லை, எப்பொழுதும் சிந்தனையிலேயே இருந்தார். அந்த சிந்தனையில் இருக்கின்ற பொழுது யாரும் என்னை சந்திக்க முடியாது என்று வின்ஸ்டன் சர்ச்சில் எல்லோருக்கும் உத்தரவு போட்டுவிட்டார். ஒரு முறை வின்ஸ்டன் சர்ச்சில் அதிகாரிகளை கூப்பிட்டு, நான் முக்கியமான வேலையில் இருக்கிறேன், கண்டிப்பாக யாருக்கும் அனுமதி இல்லை, நான் சொன்னால்தான் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வேலையில் இறங்கிவிட்டார். அப்படியே வேலையிலே இருந்து கொண்டிருந்தார். வேலை முடிந்து விட்டது. டீ குடிக்கலாம் என்று நினைத்து டீ குடிக்கின்ற நேரத்தில் உதவியாளர் வந்து சொன்னார், 7 முறை ஒரு நிருபர் உங்களை சந்தித்து பேட்டி எடுக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார், அவரை நாம் அனுமதிக்கலாமா? அந்த 7 பேரும் தனித்தனி ஆட்கள் என்று வின்ஸ்டன் சர்ச்சிலிடம் சொன்னார்கள். 7 நிருபர்கள். சரி, வரச்சொல் கடைசியில் இருப்பவரை என்று சொல்லி வின்ஸ்டன் சர்ச்சில் அழைத்தார். கடைசியில் இருக்கின்றவர் அங்கே வின்ஸ்டன் சர்ச்சிலை பார்த்தார், பேட்டி எடுத்தார். வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், உங்களுக்கு நல்ல யோகம், 7 பேர்கள் என்னை பேட்டி வேண்டும் என்று கேட்டார்கள், கொடுக்கவில்லை, கடைசியில் உங்களுக்கு நான் பேட்டி கொடுத்தேன் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார். உடனே அந்த நிருபர் சொன்னார், அந்த 7 பேரும் நான் தான் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தேன், வெவ்வேறு கோணத்தில் இருந்து கொண்டு நான் உங்களிடம் பேட்டி எடுக்க வேண்டும் என்று உங்கள் அதிகாரியிடம் சொன்னேன். ஆனால் கடைசியில் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீர்கள், தொடர்ந்து நான் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தனால் எனக்கு இது கிடைத்தது என்று அந்த நிருபர் சொன்னார். அவருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக போய்விட்டது. பேட்டியே கிடையாது என்ற நிலையில் 7 தடவை பேட்டிக்கு அனுமதி கேட்பவர் ஒரே ஆள் என்று தெரியாமல் கடைசியில் பேட்டி கொடுத்து 7 தடவை முயற்சி செய்தவர் ஒரே மனிதன் என்பதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இதுதான் வாழ்க்கையில் தொடர்ந்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் என்பது அந்த நிருபரின் வெற்றி தான் நமக்கு புரிகிறது. எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் நாம் கேட்கின்ற பார்க்கின்ற செய்திகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு தடவை கேட்ட உடனேயே இல்லை என்று சொல்லிவிட்டார், 2வது தடவையும் இல்லை என்று சொன்னார், 1 2 3 4 இப்படி தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டதினால்தான் அந்த நிருபருக்கு வின்ஸ்டன் சர்ச்சிலின் அந்த பேட்டி கிடைத்தது. எனவே வாழ்க்கையிலும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி செய்ய செய்ய நமக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை காலை 7 மணிக்கு பாருங்கள். செய்திகளை மனதில் பதிய வையுங்கள். அதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் பெறுங்கள். வெற்றி உங்களுக்கும் இந்த நாட்டிற்கும் சொந்தமாகட்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.